அப்புறம் இன்னொன்று சொல்கிறேனே, இவர் படம் எடுக்கும்போது 1987 ரொம்ப கஷ்டமாயிடும், ஷூட்டிங் நடத்த முடியாது. ஊருக்கு தான் வருவார். அங்கே தென்னமரத்தடியில் கட்டில் போட்டு வச்சுருப்பேன். அங்கே வந்து படுப்பார். படுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கலைவாணன் கண்ணதாசன் டைரக்டரும் இவரும் வருவாங்க கஷ்டப்பட்டு. அப்போ தான் எனக்கு ஃபீல் பண்ணேன், எதுக்கு என் நண்பனுக்கு இந்த நிலமை, அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு இவர் நடிக்கிறானாரா, இவர் நடிகர் ஆகிறதுக்கு இந்த படம் எடுத்தாங்களா அப்படின்னு தெரியாத ஒரு நிலமை. அப்புறமா தான் என் நண்பன் இனிமேல் வந்து கண்ணீரே விடக்கூடாது, என்னது கண்ணீரே விடக்கூடாதுன்னு கிராமத்துலேருந்து இங்கே வந்தேன். எப்படின்னு கேட்டால் என் நண்பர்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, எல்லாரையும் நம்பிடுவார். இதில் எவ்வளோ பேர் கட்டம் எவ்வளோ பேர் நல்லா வராங்களா கூட தெரியாது அவருக்கு. அவர் வந்து சிரிக்கும் போது பார்க்குறது, போகும்போது பார்க்குறது தான் தெரியும். அதனால் அவர் எல்லாருமே சமமாக தான். நான் அதுக்காக தான் வந்தேன். என் நண்பனுக்கு நல்லது கெட்டது தெரியலையே, அதனால கரெக்டாக இருந்து போகும்போது உதவி போகிறாங்க இங்க வந்திருக்காங்க இப்படி காட்டிட்டு எல்லாம் நல்லவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க. நல்லவனை யாரும் ஜெயிக்க முடியாது, கெட்டவன் என்னையும் கிளைமாக்ஸில் அழிஞ்சு தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து கூட இருந்து அந்த படங்களை கன்சியூம் பண்ண மிஸ்டர் கார்த்திக்லாம் கூட இருந்து நானே ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து அப்புறம் இவருக்கு மேனேஜர் ஆகி அப்புறம் விட மாட்டேன்ட்டார். என்ன நண்பன் நீ போகக்கூடாது, நண்பன் நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு நலனாக இருக்குது பேச. இல்லை நீங்கள் ஃபேமிலியை எடுத்து வந்துடும், நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன்.